அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுமார் 100 நாடுகள் மீது அதிரடியாக வர்த்தக வரிகளை அறிவித்திருக்கின்றாராம். இந்தியா, சீனா, இலங்கை, பிரிட்டன் போன்ற நாடுகளும் இதுல முக்கியமாக இடம் பிடிச்சிருக்கின்றன. இந்த வரி விதிப்புகள் குறித்து பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், கடந்த 100 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு வர்த்தக வரிகளை அமெரிக்கா விதித்துள்ளது என்று சொல்லினார். அதுவும் யாற்று ஆட்சி காலத்தில் என்று சொல்லி சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்துல தான். அண்மையில தான் அமெரிக்காண்ட அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருந்தார். கிறுக்குத்தனமான முடிவுகளை எடுப்பதில் பெயர் போன ஒருவராக டொனால்ட் ட்ரம்ப் அறியப்பட்டாலும், இவரது முடிவுகள் அமெரிக்காண்ட பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் காணப்படுவதாகவும் பொருளாதார அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இப்படி மாறுபட்ட விமர்சனங்களை கொண்டு அமெரிக்க அதிபராக காணப்படுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல அதிரடியான முடிவுகளை எடுத்து வருகின்றார். இந்த நிலையில தான் இப்போது அமெரிக்கா கிட்டத்தட்ட 100 நாடுகள் மீது வர்த்தக வரிகளை விதித்திருக்கின்றது. இதுல இந்தியா, சீனா, இலங்கை மட்டுமல்லாமல் பிரித்தானியா மீதும் வர்த்தக வரிகளை விதித்திருக்கின்றது. கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவு என்பது மிக நெருக்கமானதாக காணப்பட்டது. ஆனால் இப்போது அந்த உறவில் விரிசல் விழுமா என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இதுவரை காலமும் அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக விதித்து வந்த வரி எவ்வளவு என்று சொல்லிச்சுன்னா 2% காணப்பட்டது. ஆனால் தற்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பிற்பாடு இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற வரி எவ்வளவு தெரியுமா? 27% காணப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் காண்பித்த விளக்கப்படத்தில் இந்தியாவிற்கு எதிராக 26% வரி விதிக்கப்பட்டிருப்பதாக கூறினாலும், அதிகாரப்பூர்வ உத்தரவில் 27% என குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா இலங்கை பொருட்களுக்கு 44% வரி அறிவித்ததால் ஏற்பட போகின்ற பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இலங்கை பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரித்திருப்பதன் மூலமாக இலங்கையின் ஆடை உற்பத்தி துறைகள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் வேலையின்மையும் அதிகரிக்கலாம் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை இன்னும் மீளவில்லை. அதுக்கிடையில அரசாங்கத்துக்கு இவ்வாறான ஏற்றுமதி வரி விதிப்புகளை அமெரிக்கா விதித்திருக்கின்றமை இலங்கையின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இலங்கையுடனான அமெரிக்காண்ட இறக்குமதி வரி கொள்கையில மாற்றங்கள் நிகழாத சந்தர்ப்பத்தில் ஏற்றுமதி வருவாயை தக்க வைக்கக்கூடிய மாதிரி மாற்று வழிகளை ஆராய வேண்டும் என்று சொல்லியும் அவர் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். பெரும்பாலும் ராஜபக்ஷக்களது கருத்துக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செவி சாய்ப்பதில்லை என்று சொல்லி தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள மக்கள், குறிப்பாக ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் தெரிவிப்பதுண்டு. இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.